க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளி மையத்தை அடைந்தார் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி மையத்தில் கால் பதித்த முதல் இந்தியர் என வரலாற்று சாதனை. விண்வெளி மையத்திற்குள் நுழைந்த ஆக்சியம் 4 குழுவினரை கட்டி அணைத்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வரவேற்ற விண்வெளி வீரர்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. விண்வெளி மையத்திற்குள் முதலில் பெக்கி வெட்சனும் இரண்டாவதாக சுபான்சு சுக்லாவும் நுழைந்தனர். மூவர்ண கொடியுடன் விண்வெளி மையத்திற்குள் உலா வந்த சுபான்சு சுக்லா இருபத்தி மணி நேரம் பயணித்து விண்வெளி மையத்தை அடைந்த ஆக்சியம் 4 குழு 14 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்ய திட்டம். விண்வெளியில் 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ள ஆக்சியம் 4 குழு ஏற்கனவே 7 வீரர்கள் விண்வெளி மையத்தில் உள்ள நிலையில் அவர்களுடன் சேர்ந்து ஆய்வு செய்ய திட்டம். விண்வெளி மையத்திற்குள் சுபான்சு சுக்லா சென்றதை பார்த்து கைத்தட்டி பூரிப்படைந்த பெற்றோர். லக்னோவில் இருந்து நேரலையில் சுபான்சுவின் விண்வெளி பயணத்தை பார்த்து பெருமிதம். Historic moment. It's not a moment that we can just clap. We have to make it. What a moment! The top talking has taken place. There is more to happen. தன் மகனின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பே அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக சுபான்சுவின் தாய் ஆஷா சுக்லா நெகிழ்ச்சி. கடமையை சிறப்பாக செய்து பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என பிரார்த்தனை. சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்றதை கொண்டாடி மகிழ்ந்த குடும்பத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பட்டாசு வெடித்து உற்சாகம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா ககன்யான் திட்டம் வாயிலாகவும் வெற்றிகரமாக விண்வெளிக்கு சென்று இந்தியர்களின் ஏக்கத்தை தணிப்பார். சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை நம்பிக்கை. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர் கெவின் கைது. 22 மணி நேர விசாரணைக்கு பின் கைது செய்த போலீசார். நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி நண்பர்களுக்கும் அளித்துள்ளார். கெவினிடமிருந்து கிருஷ்ணா போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம். கெவினிடமிருந்து கொகைன், மெத்தபெட்டமைன், ஓஜி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் போதைப் பொருள் உட்கொள்ளும் இடம், நேரத்தை கிருஷ்ணா பகிர்ந்துள்ளதாக போலீசார் தகவல்.
கிருஷ்ணாவின் மேலாளருடைய ஓட்டுநர் மூலமாக கெவினிடம் போதைப் பொருளை வாங்கியதாக போலீஸ் தரப்பில் தகவல். பில் கொடுங்க என்ற கோட்வேர்ட் மூலம் போதைப் பொருளை வாங்கியது அம்பலம். சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் நடிகர் கிருஷ்ணாவின் வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். கைது நடவடிக்கை மேற்கொண்ட பின் மனுதாரரை சந்திக்க உரிமை இருப்பதாக கூறி வாக்குவாதம் செய்த வழக்கறிஞர்கள். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா சார்பில் இன்று ஜாமீன் கோரி மனு தாக்கல். கிருஷ்ணா தரப்பு வழக்கறிஞர் தகவல். இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிப்பது குறித்து தவறான செய்திகள் பரவி வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். இருசக்கர வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தில் முழுமையான விலக்கு தொடரும் என உறுதி. தமிழ்நாட்டு மக்களை மதத்தால் சாதியால் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடவுள் பெயரை பாஜக மிஸ்யூஸ் செய்வதாகவும் விமர்சனம். திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், மாநில உரிமை என அனைத்தையும் மீட்டுத் தருவேன் என்று ஏபிஎஸ் உறுதி. எங்கள் பெயரிலும் குடியிலும் மட்டுமல்ல, எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். முருகன் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணாவை விமர்சித்த போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மௌனம் காத்தது ஏன்? காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடும் விமர்சனம். அண்ணாதான் தங்களின் அடையாளம் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம். முருகன் மாநாடு விமர்சன வீடியோவால் வெடித்த சர்ச்சை தேவையில்லாத ஒன்று என்றும் கருத்து. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். தினத்தந்தி நாளிதழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. இந்தியாவின் மற்ற மாநில கட்சிகளைப் போல அதிமுகவையும் பாஜக அழித்துவிடும். கூட்டணியில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சண்முகம் எச்சரிக்கை. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் வழங்க வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியாக உயர்வு. கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தடை. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் குலு மற்றும் காங்க்ரா மாவட்டங்களில் மேக வெடிப்பு காரணமாக பெருவெள்ளம். 5 பேர் பலியான நிலையில் மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம். கேரள மாநிலம் இடுக்கியில் தொடரும் கனமழை காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடல். இரவு நேர பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் கல்வி நிலையங்களுக்கு இன்றும் விடுமுறை என அறிவிப்பு. கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் கட்டணத்தில் கிலோமீட்டருக்கு 1 பைசா மட்டுமே உயர்த்தும் திட்டம் பரிசீலனை. பிரதமரும் ரயில்வே அமைச்சரும் இது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா விளக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழையால் இடிந்து விழுந்த வீட்டின் சுவர். உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மண்ணில் புதைந்து உயிரிழந்த சோகம். இணையத்தில் வைரலாகி வரும் கூமாப்பட்டி கிராமத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை என அங்குள்ள மக்கள் குற்றச்சாட்டு. ரீல்ஸை பார்த்து செல்லும் பயணிகள் நீர்நிலைகளில் குளிக்க முடியாமல் திரும்பும் சோகம்.
விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்தில் சுற்றுலா தலத்திற்கான எந்த வசதிகளும் இல்லை. ரீல்ஸ் வீடியோக்களால் வைரலாக்கி கவனம் ஈர்த்த இளைஞர் வேதனை. திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியிட தடை கோரிய வழக்கு தள்ளுபடி. திரைப்படங்களை விமர்சிப்பது கருத்து சுதந்திரம் என உயர்நீதிமன்றம் கருத்து. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட CVR மற்றும் FDR தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் பணி தீவிரம். அனைத்து நடவடிக்கைகளும் உள்நாட்டு சட்டங்கள், சர்வதேச கடமைகளுக்கு உட்பட்டு உரிய காலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல். அபுதாபியில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் சிறுமிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சிறுமிக்கு சிகிச்சை. தெலங்கானாவில் ரயில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிச் சென்ற இளம்பெண் கைது. 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காரை பறிமுதல் செய்து நடவடிக்கை. ये जो भी जाता है ना सबसे पहले चेक होता है कि क्या करने जा रहे हैं पोस्ट, समझ में आया? क्यों आए आप वहाँ से क्यों आए ट्रेन पे? सारी की सारी चीजें पोस्ट होंगी, आप ये ध्यान रखिएगा, ये गड़बड़ बातें. மதுரை ஆதீனம் மீது கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டையில் நடந்த விபத்தை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியை கைது செய்ய சென்ற போது உயிரை பணயம் வைத்து காரில் தொங்கிச் சென்ற காவல் அதிகாரி. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் பரபரப்பு சம்பவம். ஒட்டப்பிடாரம் அதிமுக பிரமுகர் முத்து பாலகிருஷ்ணன் கொலைக்கு நிலத்தகராறே காரணம் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம். காரணம் தெரிந்தும் அரசியல் ஆதாயம் தேட EPS முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் தொடர்புடைய பல லட்சம் மதிப்புள்ள நகைகள் மாயமான விவகாரம். தலைமை சிராஸ்தார் கைது செய்யப்பட்ட நிலையில் 36 சவரன் நகைகள் மீட்பு. உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூரில் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் சார் பதிவாளரை வைத்து பூட்டி பத்திரப்பதிவு செய்ததாக புகார். அதிமுக நிர்வாகி உட்பட 6 பேர் கைது. திருத்தணி அருகே 2 கிராம இளைஞர்களுக்கு இடையிலான முன்விரோதம் காரணமாக கிரேன் ஆபரேட்டரை கடத்திச் சென்று வெட்டிய கும்பல். துணிகர சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பதற்றம். புதுக்கோட்டை நகரில் போலீஸ் என்ற ஸ்டிக்கருடன் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற காவல் அதிகாரியின் கார் ஓட்டுநரை எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பிய பெண் போக்குவரத்து காவல் அதிகாரிக்கு குவியும் பாராட்டு. சென்னை தாம்பரத்தில் ஆயுதப்படை பெண் போலீசிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அத்துமீறல். ஆயுதப்படை கபடி பயிற்சியாளர் மற்றும் ஆட்டோ டிரைவர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே முன்னால் சென்ற டிராக்டர் மீது கார் மோதி பயங்கர விபத்து. காரில் பயணித்த உடன்குடி காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் உயிரிழப்பு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 3 லட்சம் ரூபாயை திருடிய வழக்கில் பணத்தை மனைவியிடம் கொடுத்து வைத்ததாக திருடியவர் வாக்குமூலம். கணவனை ஜாமீன் எடுக்க வந்த பெண்ணை நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே கைது செய்த போலீசார். நாகை அருகே பள்ளி சென்று திரும்பிய 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 2 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது.